அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள்ல எங்க பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டா முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்றாள் நான் தான். ஆனா இன்னைக்கு வேண்டானே, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்ற ஆள் நான். அதனால இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருக்கு அவங்க வாழ்கன்னு சொன்னா பிரஸ் மீட்ல யாருன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் கருத்துக்களை கேட்கிறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வு கேட்கிறாங்க. அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு. அண்ணா இதை நான் 2 வருஷமா அண்ணனுக்கு தெரியும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க. 2 வருஷமா நான் சொல்றதான மோடி ஐயா சொல்றாங்க. ஆட்சியில திமுக இருக்கு, மேல ஆட்சியில நாங்க இருக்கோம். இன்னைக்கு மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? 10 ஆண்டு காலம் மோடி ஐயா ஆட்சியை பார்த்தாச்சு, 5 ஆண்டு காலம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 33 காலமாக ஆட்சியில் இருக்க திமுக இன்னும் 27 மாசம் இருக்க போகுது, 2026 வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது 2 கட்சிகளுக்கு தானே போட்டி. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இப்ப நீங்க கேக்குறீங்க மோடி ஐயா அதிமுக பேரை சொல்ல, அப்ப சீமானனை கோச்சுக்குவாரு. சீமானனை கேட்பாரு, அப்பா ஏன் என்டிகே பேரை மோடி ஐயா சொல்ல? திருமாவளவன் சொல்லுவாரு, எங்க பேரை ஏன் மோடி ஐயா சொல்லி? மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க ஐயா. என்ன பண்ணிருக்காங்க? சரி, இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கண்ணா, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி மாதிரி அடைச்சு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். கூட்டத்துக்கு போய் பாருங்க, 500 பேருக்கு ஒரு பட்டி இருக்கும், அங்க ஒருத்தர் நின்று இருப்பார். முழுசா தலைவர் பேரை கேட்டுட்டு போனா தான் 250, பாதியில் எந்திரிக்க கூடாது. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள், சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்களை பார்க்க வர்றாங்க. இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லைன்னா, ஒரு பிரதம மந்திரி ரோட்ல வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்கறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்க எல்லாம் பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? அதனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சு அடைச்சு வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது, மக்கள் தரிசன யாத்திரை.